ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு கூலாக மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்ல திக்கான பாலில் செய்யும்போது இந்த கஸ்டர்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான பால்லையோ அல்லது தண்ணியிலையோ கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. பால் வந்து கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இனிப்பு சுவைக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்திட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸையும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக நல்லா கெட்டியாகிட்டே வரும். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக சூடு ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே பழங்களை எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சூட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா பழங்கள் எல்லாம் நல்லா வெந்துடும். அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த கேப்பில் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழம், மாதுளம்பழம், கொஞ்சம் திராட்சை, ஆப்பிள், மாம்பழம், அதோட கொஞ்சம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறி நல்லா ரெடியாக இருக்குது. சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக கூலாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.